இப்போ இந்த பதிவில் இந்த கணக்கு கவனிங்க. போன பதிவில் போட்ட அதே மாதிரி தான். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2009 கேட்ட கேள்வி. என்ன கேட்குறாங்கன்னா, இதுலேயும் எந்த தொகை 2 ஆண்டுகளில் 4% கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 1352 மாறும் கேட்குறாங்க. இதுவும் வந்து தொகை கொடுக்கல, ஒரு அமௌண்ட்டு 2 வருஷத்தில் 4% கூட்டு வட்டி வீதத்தில் 1352 மாறுதுன்னா அது என்னது? மொத்த தொகை. ஆக மாறுதுனாலே அது வந்து மொத்த தொகை, வட்டியும் அசலும் சேர்ந்த மொத்த தொகை. அப்போ காலம் வந்து 2 ஆண்டுகள், வட்டி வீதம் வந்து 4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு அசல் கண்டுபிடிக்கணும். அசல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஈக்குவல் டு, பாருங்க, பீனா பிரின்சிபல் அசல் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 + r/100 the whole power n. இப்போ இதில் அப்படியே இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு ஏ வந்து 1352 டிவைடட் பை 1 ப்ளஸ் இங்கே ஆர் எவ்வளோ? ரேஷியோ வந்து 4 இல்லையா? 4 டிவைடட் பை 100 இந்த ஹோல் பவர் n எவ்வளோ? 2 ஆண்டுகள் 2. அவ்வளோதான். அந்த வேல்யூ போட்டு வச்சு இது சுருக்கலாம். 1 4 இங்கே 25 4 100. இவை எடுத்து எழுதுங்க திருப்பி. அப்போ P ஈக்குவல் டு 1352 இங்கே 1 + 1/25 1 + 1/25 the whole square. அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதை சுருக்குவோம். P ஈக்குவல் டு, இது அப்படியே இதுக்கு, இது வந்து முழு எண், இது வந்து பின்ன எண். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 25 × 1 25, 25 1 கூட்டினா 26, 26 வகுத்தல் 25. இப்போ 1352 டிவைடட் பை 25 1 25, 25 1 26, 26/25, 26 வகுத்தல் 25 த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? அந்த முழு எண்ணையும் பின்ன எண்ணையும் கூட்டினோம்னா பின்ன எண்ணா மாறிடுது. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஈக்குவல் டு 1352 டிவைடட் பை 26/25 இன்ட்டு 26/25 ஸ்கொயர்ன்றதுனால டபுளாக போட்டுக்கலாம். போன கணக்கில் போட்ட மாதிரி தான். 26 வகுத்தல் 25 இன்ட்டு 26 வகுத்தல் 25 வச்சிங்களா? இப்போ நம்ம போன கணக்கில் பார்த்த மாதிரி இந்த வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அதனால் இது எப்படி ஆகும்னா 1352 இன்ட்டு இந்த 225 பெருக்கக்கூடாது. இது ஒரு வகுத்தல், இது ஒரு வகுத்தல். இந்த வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். இந்த 225யும் மேலே போயிடும். இன்ட்டு 25 இன்ட்டு 25. இப்போ கீழே என்ன இருக்குது? 26 இன்ட்டு 26, 26 இன்ட்டு 26. இப்போ இது சுருக்குனா விடை கிடைச்சிடும். 26 இன்ட்டு 26 1352. அப்போ இது அடிக்க வேணாம், அப்படியே பெருக்குங்க. 26 26 1352 இன்ட்டு 25 ரவுண்டாக வரும் பாருங்க. இன்ட்டு 25 டிவைடட் பை 26 26 பெருக்குனீங்கன்னா 26 இன்ட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இருந்தாலும் பெருக்கி போடுறோம் பாருங்க. 6 6 36க்கு 6 மீதி 3, 2 12 3 15, 6 2 12க்கு 2 மீதி 1, 2 4 1 5 போட்டிங்கன்னா 6,
5 2 7, 5 1 6. இப்போ 676. 676. இந்த 676 பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக அடிக்கும் பாருங்க. 676ல் எந்த அடிக்கும் இது? 6 6 12. 2ஆல் பெருக்கி பார்ப்போமா? 2 தடவை வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துருவோம். 676 இன்ட்டு 2 போட்டோம்னா 6 2 12க்கு 2 மீதி 1. 6 2 12க்கு 2 மீதி 1. 7 2 14 1 5க்கு 5 மீதி 1. 6 2 12 1 13. 1352 வருது. அப்போ இது டோட்டலாக அடிச்சிடலாம். இது ஒரு தடவை, இது 2 தடவை. இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ 25 இன்ட்டு 25 எவ்வளோ வரும்? 625. அப்போ ஈக்குவல் டு 2 இன்ட்டு 625. இதை பெருக்கணும்னா 625 625 1250. 1250. இதுதான் வந்து என்னது? அசல். அப்போ P ஈக்குவல் டு 1250. இதுதான் வந்து அசல். அப்போ இந்த தொகை தான் 1200 இன்னும் கண்டுபிடிச்சிக்கலாம். 1250 தான். 1250 தான் 2 ஆண்டுகளில் 4% கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 1352 மாறுகிறது. அப்போ விடை வந்து 1250, ஆப்ஷன் ஏ. இதை பாருங்க. இந்த கணக்கும் வந்து அதே மாதிரி தான். அதாவது இந்த கணக்கு என்ன மெத்தட்னா, காலம் கொடுத்துட்டு வட்டி வீதம் கொடுத்துட்டு மொத்த தொகை கொடுத்துருவாங்க. மொத்த தொகை கொடுத்துட்டாங்கன்னா நாம் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் கண்டுபிடிக்கணும். இப்போ அசல் தான் இந்த பி. இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். P ஈக்குவல் டு A டிவைடட் பை 1 + R/100 த ஹோல் பவர் n என்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு கணக்கும் ஒரு மெத்தடுங்க. கணக்கை நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது ஏற்கனவே போட்ட கணக்கெல்லாம் என்ன கொடுத்துருவாங்க? அசல் கொடுத்துருவாங்க, ஆண்டு கொடுத்துருவாங்க, வட்டி வீதம் கொடுத்துருவாங்க. என்ன கேட்டாங்க? வட்டி கேட்டாங்க. அதில் ஒரு 4-5 கணக்கு பார்த்தோம். அடுத்தது அசல் கொடுத்துட்டு ஆண்டும் கொடுத்துட்டு வட்டி வீதம் கொடுத்துட்டு மொத்த தொகை கேட்டாங்க. மொத்த தொகை கேட்கும்போது நம்ம A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n என்ற அந்த ஃபார்முலா வச்சு போட்டோம். இதில் எல்லாமே ஒரு 2-3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதிலும் போட்டதில் என்ன ஃபார்முலானா, அமௌண்ட் A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n போட்டோம் இல்லையா? மொத்த தொகை கேட்டால் அந்த ஃபார்முலா. தனி வட்டி கேட்டாங்கன்னா மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு CI ஈக்குவல் டு A - P. மொத்த தொகையில் அசலை கழிச்சிட்டா தனி வட்டி கிடைச்சிடும். அந்த கணக்கு போட்டோம். இதில் அசல் இல்லாமல் மொத்த தொகையும் காலமும் வட்டி வீதம் கொடுத்துட்டாங்கன்னா அசல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலா. இது மாதிரி இதை தனி வட்டியில் ஒரு கூட்டு வட்டியில் ஒரு 3 ஃபார்முலா, தனி வட்டியில் ஒரு 3 ஃபார்முலா, இது ஒரு 6 ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா இது எப்படி பார்த்தாலும் இதுலேருந்து ஒரு 4 கேள்வி ஈஸியாக போட்டுடலாம். இந்த இது மாதிரி நீங்கள் 4 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெருக்கல் வகுத்தல் இந்த மேத்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் புரியும். அந்த வாய்ப்பாடு பெருக்கிறது மாதிரி பெருக்கி பார்க்கணும். பெருக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, 25 25 625, அதே போல் 26 26 676 இதெல்லாம் போட்டு கிடக்கூடாது. இந்த ஸ்கொயர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு டேபிளே இருக்குது ஷார்ட்கட்டாக போடுறதுக்கு. அதை நினச்சிடறேன். அதுபோல் 14 14 என்ன, 13 13 என்ன, 13 ஸ்கொயர் என்ன, 14 ஸ்கொயர் 2 வருது பாருங்கள். 5 ஸ்கொயர் என்ன, 20 ஸ்கொயர் என்ன, 21 ஸ்கொயர் என்ன, 22 ஸ்கொயர் என்ன, 23 ஸ்கொயர் என்னன்னு டக்குன்னு தெரியணும். டக்குன்னு எடுத்து போடணும். அப்படியே பெருக்கி பார்த்தா நம்ம டைம் பத்தாது, எக்ஸாமுக்கு டைம் பத்தாது. அதனால் 26 ஸ்கொயர்னா 676 தெரியணும். அடுத்தது 25 ஸ்கொயர்னா 625 தெரியணும். 25 ஸ்கொயர் தெரிஞ்ச மாதிரி 26 தெரிஞ்சதுன்னா அவே அது போட்டுக்கலாம். நம்ம பெருக்கிறது தேவையில்லை. இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து பெருக்கி போடுறது. நீங்கள் அப்போ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த ரவுட்டர் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சிங்கன்னா சிம்பிளாக போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி, நீங்களாம் அதெல்லாம் அனுபவிச்சா தெரியும், ஒரு கேள்வி வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அதனால் நம்ம நெருக்கத்தில் போகும்போது இது மாதிரி ஈஸியானதெல்லாம் நாம் வந்து பார்த்துக்கணும். சரி, அடுத்த கணக்கு பார்ப்போம்.